ரமண மகரிஷி தன்னுடைய தகப்பனார் இறந்து போகும்பொழுது ரொம்ப சின்ன பையனா இருக்கார். ஒரு 7 வயசு குழந்தைன்னு நினைக்கிறேன். அவருடைய சித்தப்பாட்ட கேட்குறாரு, ஏன் அப்பாவை இப்படி நடுவில் படுக்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்பா, உங்கள் அப்பா இறந்து போயிட்டாருன்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்னன்னு கேட்குறாரு. இந்த குழந்தைக்கு தெரியலை. என்னன்னு கேட்கும் பொழுது, அவருடைய சரீரத்தில் உயிர் இல்லை, அதனால் அவர் எழுந்திருக்கல அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறா. அப்போ உயிர்னா என்னன்னு கேட்குறாரு. இது யாருக்கும் கோவத்தை ஏற்படுது. அந்த இடத்துல அவரை ஏதோ ஒன்று பண்ணி ஆசுவாசப்படுத்திடுறா. அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய தகப்பனார்ட்ட ஏதோ ஒன்று இல்லாதனால அவர் எழுந்திருக்கலங்கிறத உணர்ந்த வேகத்துக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க, மதுரை மீனாட்சிகிட்ட போய் சரண்டர் ஆகிடுறாரு. மதுரை மீனாட்சி கோவிலை சுத்தம் பண்ணுறது, 63 நாயன்மார்கள்ட்ட பணிவிடை செய்கிறது, இப்படி இருக்கார். அங்கே ஒரு அசரீரி கேட்குறது, இங்கே உனக்கான காலம் முடிஞ்சு போச்சு, கிளம்பி அண்ணாமலையானை பார்க்க போ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையான்ட்ட பாதாள லிங்கத்திட்ட போய் உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 11 வயசில் அவருக்கு ஞானம் கிடைக்கிறது. 4 வருட காலங்கள் அவர் அன்னம் தண்ணி ஆகாரம் இல்லாமல் உள்ளேயே இருக்கார். அவர் அழுகிய நிலைமைக்கு போகும்பொழுது சேஷாத்ரி மகரிஷி பார்த்து அவரை காப்பாற்றி எடுத்துகிட்டு அவருடைய ஞானத்தை பாராட்டி அவருக்கு உபதேசங்கள்லாம் பண்ணி வைக்கிறாரு. இப்படியாக அவருடைய ஞானத்தை ரமண மகரிஷி அடைகிறார்.